So hi, this is Arjun from Cinetron. So இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஃபார் யூ. ஏன் ஸ்பெஷல்னா இந்த பர்டிகுலர் வீடியோ முடியும் போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் தியேட்டரோட சப்வூஃபர் பர்டிகுலராக எங்கே வச்சா பர்ஃபெக்டான பேஸ் கிடைக்கும்ன்ற அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த பர்டிகுலர் லாங் ஃபார்மட் வீடியோ. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஹோம் தியேட்டரில் சில பல அப்டேட்னு சொல்ல முடியாது, லைக் டிகிரேட் கைண்ட் ஆஃப் திங். டிகிரேட்னா இன்ஸ்டெட் ஆஃப் அட்மாஸ் நம்ம இப்போ வந்து வெறும் 5.1 தான் யூஸ் பண்ணுறோம், சப்வூஃபரும் சிங்கிள் தான் யூஸ் பண்ணுறோம் டியூ டு சம் நியூ அப்கிரேட்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் பண்ண போகிறோம் அண்ட் லைன் பை லைன் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு மொபைல் ஃபோன். மேபி ஃப்ளாக்ஷிப் இருந்தால் ஃப்ளாக்ஷிப் வைங்க, அதர்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட் மொபைல் ஃபோன்ஸ் லைக் 20 or 25,000 இருக்கிற ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஏவிஆரோட ரிமோட். ஸோ அகைன் நம்ம ரூமில் யூஸ் பண்ண ஏவிஆரும் ஒரு சின்ன டவுன்கிரேட் பண்ணியிருக்கோம், லைக் 2010 மாடலுக்கான ஏவிஆர். பிகாஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் லைக் இந்த பர்டிகுலர் வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து புது ஏவிஆர் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பழைய ஏவிஆர்ஸையும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு அந்த பழைய காலத்து ஏவிஆர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்குன்றதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏவியில் சிஸ்டம் செட்டப்குள்ளே போகிறோம். மேபி உங்கள் ஏவியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து லைக் சேனல் லெவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம டெஸ்ட் டியூன்னு சொல்லலாம் சில ஏவிஸில். அதுக்குள்ளார போனீங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஏரியா. இதில் சப்வூஃபர் வந்துட்டு நீங்கள் -12, ஸோ -12 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட்டுக்கு இது எனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முடிஞ்சது. இது முடிச்ச பிறகு ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் வெளியே வந்துடுங்க. இப்போது டிவி ஆர் சம் டிவைஸ் நீங்கள் ஏவிஆர் வழியாக பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் அ மெத்தட். ஃபோன் வழியாக பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்வீப்ஸ் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிவியில் ஸ்வீப் டெஸ்ட்டை வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ சே திஸ் பர்டிகுலர் வீடியோ வில் பி பெட்டர் இன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். ஸோ ஆன்லைன் சவுண்ட் நெட் சம்திங் அந்த சேனல் பேர். ஸோ அதை லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த செட்டிங்காக ஏவிஆரில் முடித்தோடனே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஷிப்பாக அட்லீஸ்ட் 25,000 20,000 இருக்கிற ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு அதில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. பிகாஸ் லோவர் எண்ட் மாடலில் மேபி அந்த ஆப் சப்போர்ட் இல்லை எனக்கு கேட்ட வரையும். ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து ஸ்பெக்ட்ராய்ட். The next day. ஸோ அந்த ஆப்போட பேர் ஸ்பெக்ட்ராய்ட். உங்களுக்கு பழைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டில் தான் வருது, லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, லைக் அஃபிஷியலில் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ செட்டிங்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் த செட்டிங். ஸோ ஆடியோ சோர்ஸ் டிஃபால்ட்டு இந்த செட்டிங். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே டிசையர்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டர்வல் இருக்கிறத 30 ms by in 33 Hz அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே செட்டிங்கில் ஃப்ரீக்வன்சி ஆக்சஸ் செட்டிங் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, லீனியர் வேண்டாம். அண்ட் வாட்டர் ஃபாலும் 1/3 வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டு ஆடியோ செட்டிங்ஸில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரீடிங்ஸ் எடுக்க போகிறோம் ஃபார் சப்வூஃபரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து 30 Hzலேருந்து 100 Hz உங்களுக்கு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏவிஆரில் எல்லா ஸ்பீக்கரும் கழட்டி வச்சுருங்க மேக்ஸிமம். இப்போது என் கேஸில் நான் ஃபைன் பண்ணதுனால எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன பண்ணணும்னா, சப்வூஃபர் வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வைப்பீங்க, அந்த இடத்துல அந்த ஸ்வீப் வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க, ஸ்வீப் அப் பண்ணுவீங்க. ஸ்வீப் பண்ணும்போது அது 20 Hz, ஆனால் 20 Hzல மேக்ஸிமம் வைக்காதீங்க. என் யூஸ் கேஸில் எல்லாமே நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஈவன் சப்வூஃபர் கூட முடிஞ்ச அளவுக்கு லோவஸ்ட் வால்யூம் மேபி 10 o'clock 11 o'clock உள்ளே வைங்க. ஆர்எல் சப்வூஃபரை 75 dBக்கு அந்த ரூமுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்வீப் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் திஸ் லைன் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து 30 Hzலேருந்து 100 Hzக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். மேபி அது 80லே நம்ம இங்கே முடிச்சிடும். 30 to 80 ஸ்டேபிளாக மனசு வச்சுக்கோங்க. ஸோ 30 to 80க்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட கிராஃப் வச்சு தான் நம்ம வந்து அந்த சப்வூஃபருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கான்னு இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, 30லேருந்து அந்த ஷார்ட் ஆஃப் இதில் டிப் ஆகாமல் ஷுட் பி லீனியர். டிப்புனா மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வராமல் லீனியராக போகணும். ரொம்ப லீனியராக வருமானு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். பட்
உங்களுக்கு பார்த்தாலே அந்த கிராஃப் வந்து லீனியராக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் ஏரியாவில் வச்சு மூவ் பண்ணி பாருங்கள். இப்போது நாங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியாவில் பண்ணோம், அப்படியே வந்துட்டு இப்போ வந்து இங்கேயும் பண்ணோம் அண்ட் சைட்ஸ். ஸோ இதுதான் மெத்தட். அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல சப்வூஃபர்ஸ் வைக்கும் போது எந்த இடத்துல அந்த ரீடிங் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி லீனியராக வருதோ அந்த பர்டிகுலர் இடத்துல தான் உங்களுக்கு வந்து சப்போட ஃப்ரீக்வன்சி சூப்பராக அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் உங்கள் ப்ரைமரி சீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ரீடிங் எடுக்கும் போது நீங்கள் எங்கே உட்காரீங்களோ அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் ஏர் லெவலில் வச்சு நீங்கள் ரீடிங் எடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டும் மெயின். மூணாவது விஷயம், இது சிங்கிள் சப்வூஃபர் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டெக்னிக்கு. டுவெலுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் இது நான் ப்ரிஃபர் பண்ணுறது சிங்கிள் தான். நீங்கள் 100% அச்சீவ் பண்ணலாமான்னு அப்படி கிடையாது, பட் 30% யூ கேன் அச்சீவ் த பெஸ்ட் ஃப்ரீக்வன்சி வித்தின் திஸ் ஆப் வித்தவுட் எனி டெடிக்கேட்டட் யூமைக் ஆர் மைக்கே இல்லாமல் நம்ம இதை வச்சு டியூன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் எந்த ரூம்லையுமே கார்னர்ஸில் வச்சா பெட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும், பட் அது ஃபைன் டியூன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணும். சம் டிஸ்டன்ஸஸ் அங்கேயும் இருக்குது. பட் நான் சிங்கிள் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற கேஸுக்கு தான் சொல்கிறேன். சிங்கிள் சப்பில் பர்டிகுலர் ஸ்பாட்டில் எங்கே வச்சா உங்களுக்கு பேஸ் சூப்பராக இருக்குமோ அந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வச்சா தான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி எல்லாமே அந்த எஸ்பெஷலாக லோ ஃப்ரீக்வன்சி பெட்டராக இருக்கும் டைனாமிக்கலாக. ஈவன் வந்துட்டு நீங்கள் சிங்கிள் சப் யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு சப்வூஃபர் லோ குவாலிட்டியில் வச்சுட்டு டைனாமிக்கல் வருமானு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஈவன் ஏன் சப்வூஃபருமே சில ஃப்ரீக்வன்சி அந்த இன்ஃப்ராசோனிக்கெல்லாம் டச் பண்ண மாட்டேங்குது, டச் பண்ண முடியாது. ஏன்னா அதோட கேப்பபிலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38க்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச பேஸ் வந்து இதே டியூன் அவுட்டே ஆகுது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏவி ரிசீவரில் நீங்கள் -20 dBயில் வைங்க. அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ப்ளஸ் வேல்யூவில் எவ்வளோன்னு தெரியல, பட் -20ல் நீங்கள் வைங்க. ஸோ நான் இப்போ வந்து ஸ்வீப் பண்ணுறேன். ஸோ 20 Hz to 80 Hzக்கான ஸ்வீப்பை தான் நான் எடுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் ஆல்ரெடி நிறைய ரீடிங்ஸ் எடுத்ததுனால அந்த ரீடிங் கிராஃப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நான் இங்கே மல்டிபிள் டைம்ஸ் வந்து எடுத்து வைக்கல, பட் கிராஃப்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரியே நான் வைக்கிறேன். ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். 30 Hzல இருந்தால் எனக்கு டியூன் அவுட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ திஸ் இஸ் வாட் நமக்கு கிடச்சது. ஸோ நான் ஸ்லோவாக பேசுனா அதுலேயும் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 Hzக்கு முன்னாடி இருந்து லைக் இந்த பர்டிகுலர் ஐ திங்க் 25 அந்த ஹர்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து பிக் பண்ணிடுச்சு. ஸோ பிக் பண்ணி தெர் இஸ் அ ஸ்ட்ரைட் லீனியர் ஒன் அண்ட் அகைன் இட் கோஸ் அப் அண்ட் அகைன் இப்படி வந்து இந்த மாதிரி கிராஃப் முடியுது. ஸோ இட் இஸ் லீனியர். ஸோ இது லீனியராக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு செகண்டு. இது நாங்கள் நேற்று எடுக்கும்போது நாங்கள் எடுத்த இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த லீனியாரிட்டி இவ்வளோ மெயின்டைன் ஆயிருக்கு. பட் நம்ம இப்போ எடுத்த டெஸ்ட்டில் கூட அந்த லீனியாரிட்டி அந்தளவுக்கு மெயின்டைன் ஆகல. ரீசனு நான் நேற்று எடுத்த பொசிஷனை நான் உட்காந்துட்டு நான் என்னோட செஸ் லெவலுக்கு எடுத்தேன். ஸோ நேற்று நாங்கள் எடுக்கும்போது நான் எடுத்த அந்த பர்டிகுலர் பொசிஷனில் எனக்கு வந்து லீனியராக கிடச்சிது. பட் இப்போ ஏன் கிடைக்கலனா நான் இன்னும் கொஞ்சம் மேலே வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுதான் ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு இடத்துல எடுத்தது. இங்கே டிப்பு பாருங்கள். ஸோ இங்கே ஆரம்பித்து சடன் டிப்பு, அகைன் ஒரு சடன் டிப்பு, அகைன் மேலே போகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி நான் முன்ன காமிச்சதோட கொஞ்சம் டியூன்டு வெர்ஷன். லைக் லிட்டலாக கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் இது. ஸோ இது வந்து அந்த பர்ஃபெக்ட் கர்வ்னு சொல்லலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிப் இருக்குது. எங்கன்னா 30ல் இருக்குது, மறுபடியும் வந்து 45க்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் யூ ஹாவ் அ குட் ஸ்லோப் அந்த 30 Hzலேருந்து அண்ட் அப்படியே ஒரு கர்வ் இப்படி போகுது. லைக் டிப்பு கீழே இறங்கல, கரெக்டாக அந்த மேலே தான் போகுது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிப்பு மேலே கொஞ்சம் இதாகுது. ஸோ இங்கே 30க்கு அடுத்து டிப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன் ஒஸ்ட்டுன்றனா இங்கே பாருங்கள்,
எனக்கு தேவைப்படுற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் இதாகல, ப்ளஸ் கீழே போகுது, மறுபடியும் இப்படி ஒரு டிப்பு ஹியூஜ் இங்கே ஒரு டிப்பு வந்துருச்சு. அந்த டிப்பு வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் வச்சு உங்களால் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே டிஐஒயை நானே பண்ணுறன்றவங்க ஈஸியாக உங்களால் ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஆப் ஆக்சுவலாகவே நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. ஈவன் என் கேசஸில் நான் ஓனாக எனக்கு ஃபீல் பண்ண இடத்துல நான் வச்ச சப்ஸ்க்கும் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கிடச்ச அந்த கிராஃபிக் பேஸ் பண்ணி வச்ச பிளேஸ்மெண்ட்லேயும் எனக்கு வந்து ஹியூஜ் டிஃப்ரெண்ட் கிடச்சது. ஹியூஜ் டிஃப்ரெண்ட் சென்ஸ் இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. டிராஸ்டிக்கல் இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு டிஃப்ரென்ஸு. ஈவன் லோவஸ்ட் வால்யூம்லேயே என்னால் அந்த பேஸ் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து ஃபைன் டியூன் பண்ணிச்சு. அடுத்த வீடியோவில் ஹவு டு கேலிப்ரேட் யுவர் ஹோம் தியேட்டர் மேனுவலிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ரொம்ப டீப் கிடையாது, பட் இட் ஷுட் பி லைக் நீங்கள் அட்லீஸ்ட் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாகவே தெரிஞ்சிடும். லெவல் மேட்ச் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், டிஸ்டன்ஸ் மேட்ச் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் எப்படி வைக்கலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்டெண்டட் ஃபீச்சருக்கு மாதிரி நான் சில விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சப்வூஃபரை எப்படி பர்ஃபெக்டான இடத்த கண்டுபிடிக்க, அந்த சப்வூஃபருக்கான பர்ஃபெக்டான இடம். அதே சமயத்தில் அந்த கிராஃப் எப்படி பார்க்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது நான் மறுபடியும் சொல்கிறேன், சிங்கிள் சப்வூஃபருக்கு ட்ரை பண்ணுங்கள். டுவல் சப்வூஃபர்னால் முடிஞ்ச அளவுக்கு கேலிப்ரேஷன் போங்க. பட் எங்களால் இதெல்லாம் முடியாது, ஸோ வி நீட் அ டெக்னிக்கல் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு பர்சன்னா நீங்கள் எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹெல்ப்னா வி ஒன்லி டூ த சர்வீஸ் ஃபார் பேமெண்ட். ஸோ பே பண்ணி தான் நீங்கள் அந்த சர்வீஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்வீஸ் வந்து பெய்ட் சர்வீஸாக தான் இருக்கும், ஃப்ரீ சர்வீஸாக நாங்கள் பண்ணுறதில்ல. கால் பண்ணுங்கள், டவுட்ஸ் வேணால் நாங்கள் கிளியர் பண்ணுமே தவிர சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் கண்டென்ட் தெரிஞ்சுக்க சிலிண்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹோம் தியேட்டர் வச்சுருக்காங்க, டிஐஒயாக அவங்க பண்ணுறாங்க, அரல்ஸ் வந்து டிஐஒய் எல்லாமே அவங்களே பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திஸ் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. இப்போ இது ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சிஸ்டம் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணுறேன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பாய். அவ்வளோதான்.